வணக்கம் மலத்தோட. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்றது செய்தியை பார்த்தாவே அப்படியே எங்கே பார்த்தாலும் கொடூரம். அதாவது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சட்ட ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குன்னு சொல்லி போடும்போது அன்னைக்கே பார்த்தோன்னா அவ்வளோ கொலைகள், அவ்வளோ கொடூரமான சம்பவங்கள், எங்கே பார்த்தாலும் போதை, கஞ்சா, ஒயின் ஷாப்பில் தகராறு, அங்கே தகராறுன்னு இப்படி நிறைய வீடியோக்கள் பார்த்தா. நேற்று கோவையில் 10 வயது சிறுமி, பச்சையிலம் குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் பண்ணி கொடூரமா கொன்னு கொல்லமுட்டு பக்கமா போட்டிருக்கானுவ. இல்ல உண்மையா சொல்ற, சிஎம் சார் நீங்க வந்து இருக்கீங்களா இல்லையா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, இல்ல பனையூர்ல இருக்கீங்களா, இல்ல நீங்க ஆளே இல்லையா? என்ன இது, நான் ஆட்சிக்கு வந்தா சட்ட ஒழுங்கு என் கண்ட்ரோல் இருக்கும், சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலமா நான் வந்து சட்ட ஒழுங்கு என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன்னு சொல்றீங்களே, இதுதானே? இதுதான் உங்க வந்து சட்ட ஒழுங்கா? ஏங்க 10 வயசு குழந்தைங்க, 10 வயசு சிறுமிங்க, படத்தெல்லாம் பார்த்தா அவ்வளவு எவ்வளவு கோவப்படுங்க, எவ்வளவு ஆக்ரோஷமான சீன், அப்படியே ஆக்டிங் பயங்கரமா இருக்கும். சிஎம் சார் என்ன சார் நீங்க பதவி ஏற்று மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, 10 வயது சிறுமி வந்து கொண்டு போட்டிருக்கான், என்ன சார் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலி உண்மையே கேட்கிறேன், என்னதான் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இதுக்குதான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்களா? இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதா நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு இல்லைங்க, நேத்து இல்லைங்க, தினம் பதவி ஏற்று 2 வாரம் கிட்ட ஆகும் போது தினம் இதே செய்தி, இதே நியூஸ். எங்க பார்த்தாலும் செய்தியை திறந்தாவே இங்க கொலை, அங்க கொலை, கஞ்சா போதல் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், கல்லூரி மாணவி ஒருத்தன் வந்து சக மாணவன் வெட்டி கொள்றான், ஹானர் கில்லிங், இப்ப சாதி வன்கொடுமை இப்ப நடக்குது. என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கு மாறா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரீல்ஸ் போட்டுக்கிறீங்க. அதாவது இந்த போட்டோ பாருங்க, இது என்ன போட்டோ? இது ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதை நான் வந்து தலைவணங்குறேன், ஏற்கிறேன், எங்களுடைய வந்து முதலமைச்சர். அதாவது உங்களுக்கு நான் வந்து ஓட்டு போட்டோம்னா இல்லையன்றது அது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நீ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அதை நான் வந்து ஏற்கிறேன், வணங்குறேன். ஆனா இங்க பாருங்க, இது என்ன ஃபோர்ஸ்? இது சினிமா ஷூட்டிங் ஃபோர்ஸ் மாரி அப்படியே கூலிங் ஸ்காடி போட்டு நடக்கிற ஒரு இதெல்லாம் இப்படிலாம் நிக்க வச்சு எடுக்க சொல்லி யாரு பிளான் பண்றா? இல்ல இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் மோகத்துல வந்து வாழ்றீங்களா அப்படின்னு மக்கள் பார்த்து உங்களுக்கு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா சார்? நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா உங்களோட கட்சி சார்ந்த ஆட்கள் கூட பார்த்தோன்னா எங்கே போய் ஆய்வு பண்றேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தோன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறான். தாவேக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் தாங்கள் ஆய்வுக்கு செல்லும் நிகழ்வை வீடியோவாக எடுத்து அதனை விஜய் நடித்த படங்களின் பிஜிஎம்மோடு சேர்த்து ரீல்ஸாக பதிவிட்டு லைக்குகளை அள்ளி வருகின்றனர். எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல. சினிமா பைத்தியமா இருக்கு. இன்ஸ்டால பார்த்தா ரீல்ஸ், அங்க அதுவும் பார்த்தனா சோழிங்கநல்லூர் ஒரு எம்எல்ஏ எரியுது, பத்தி எரியுது, அவர் அங்க நடந்து வர மாதிரி வந்து ஒரு ரீல்ஸ். சா வீட்டுல போனா அங்க ஒரு ரீல்ஸ். இன்னொன்னு டாக்டரே கிடையாது, நர்ஸ், அது எதனோ தற்கொலை நினைக்கிறான். அது வந்து பார்த்தனா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆய்வு பண்ண சொல்லி அது ஒரு ரீல்ஸ். இதுதான் ரீல்ஸ் கம்பெனியான்னு கேட்கிறேன். இல்ல மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்றீங்க? அப்ப சட்ட ஒழுங்கு வந்து உங்களோட கண்ட்ரோல இல்லன்றதை நீங்க பாக்குறீங்களா? தெளிவா யோசிக்கவே இல்லையா? அப்ப மக்களுக்காக தான் நீங்க வந்து கல்பனை கேட்க வந்தீங்கன்னா நீங்க வந்து மக்களுக்காக நிக்கணும். இல்ல என்ன பண்றீங்க? இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை எப்ப போய் நேர்ல பாத்தீங்களா? எங்க போவீங்க சார்? அதாவது உங்களை பார்க்க வந்த 41 பேர் கரூர்ல இருந்த மக்களை இதனால வரைக்கும் நீங்க போய் நேர்ல போய் பார்க்கல, இன்னி வரைக்கும் போய் வீட்டுல போய் பார்க்கல. ஆனா அந்த பெண்கள்லாம் சொல்லுது, இன்னைக்குன்னா விஜய் சார் வந்து எங்களை வந்து பாப்பாரு. ஆமா பாப்பாரு, இதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பையன் விழுந்து உள்ள போயிட்டா பழுது, அந்த அம்மா கத்தி கதறுது, நாங்க வந்து விஜய் சார் ஓட்டு போட்டேன் எப்படின்னா சொல்லி விஜய் சார் சொல்லி வந்து காப்பாத்துங்கன்னா கதறுது. சார் இந்த மாதிரி வந்து மரண ஓலங்கள்லாம் நீங்க வந்து பாக்குறீங்களா? உங்களோட காதுக்கு கேக்குதா? அந்த அம்மா அழுவுது சார். அது விஜய் சார் எப்படின்னா வந்து காப்பாத்துற நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை, சரக்கு அப்படின்னு சொல்லி ஊறி போய் நிக்குது. நேத்து வந்து 7 மணிக்கு வந்து நீலாங்கரை போனா சிஎம் கான்வே வே அப்படிதான் நிக்கிறான். அந்த பகுதியில பார்த்தனா சிஎம் சார் வர சொல்லி சில தற்கொலைக்கு அப்படியே வந்து காத்து நிக்கிறதுக்கு போன வச்சுன்னு சினிமா மோகத்துல ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்து போட்டா ரீல்ஸ்ல வியூஸ் போகுது. ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ஜென்மண்டா? அதுதான் அவர் சிஎம் சார், அவ்வளவுதான் முதல்வர். அவர் வந்து அப்படியே சாமி அப்படி வந்து பாக்காதீங்க தற்கொலைங்களா. அவர் வந்து நமக்காக மக்கள் கலப்பனைக்காக வந்த ஒரு ஆள் தான். அவர் ஏன்டா அவ்வளவு பைத்தியம் பிடிச்சு பாத்துக்கிறீங்க? இங்க வந்து எவ்வளவு பிரச்சனை நடக்குது. அட்லீஸ்ட் நீங்க வச்சு தொண்டர்கள் வச்சு போய் களத்துல போய் நிக்கலாம்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் பேசலாம்ல. எங்கன்னா பேசுற மாதிரி பார்த்த மாதிரி எங்கன்னா ஒரு செய்தி இருக்கா? அதை விட்டுட்டு நடக்கிற மாரி ரீல்ஸ், ஆய்வு பண்ற மாரி ரீல்ஸ். என்னடா என்ன சினிமா பைத்தியம் மாட்டீங்களா? அடுத்த ஒரு நியூஸ், சென்னையில பார்த்தோன்னா மணலியில, சென்னை அருகே வந்து மணலி, அது பக்கத்துல பார்த்தோன்னா 2 கொலைகள் அடுத்தடுத்து. என்ன செய்தி திறந்தா இதானா? ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு, இவ்வளவு சண்டை நடந்துருக்கு. ஆனா இங்க பார்த்தோன்னா சிஎம் சார் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வண்டியில, புது வண்டியில ஏறிட்டு ஹாய் சொல்லி போயிட்டு அவர் பின்னாடி ஜெகதீஷ் பார்த்தோன்னா ரூட்டு போட்டுக்கிறாரு. என்ன கொடுமை இல்ல? உண்மையை சொல்றேன் சிஎம் சார், உங்களோட ஆபீஸ்ல ஏதோ ஒரு டிவி சேனல் ஓடுது, அதாவது பாலிமர், அது மாதிரி சேனல்லாம் முதல்ல பார்க்காதீங்க. உங்களை வந்து எது போட்டுறதோ அந்த சேனல் மட்டும் தான் பாக்குறீங்க. அதாவது சிஎம் சார் அதிரடி, சிஎம் சார் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, இதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க வழியே. ஆனா களத்துல மக்கள் வந்து தினம் சாவறான். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் மின்வெட்டு செய்தி பாக்குறீங்களா இல்லையா? அது இங்க சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு முழுக்க கண்ட இடத்துல மின்வெட்டு, மக்களை போராட்டத்துல உட்காரான், தர்ணாவில உட்காரான். சார் நாங்க வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், என்ன கரண்ட் இல்லையா, என்ன பண்றீங்க, என்ன புடுங்குறீங்க அப்படின்ற மேல பேசுறான், கத்துறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப நீங்க போறீங்க வரீங்க, ரீல்ஸ் எடுறீங்க, சேர்ல உட்காரீங்க, அதிரடி ஒரு செய்தி பாக்குறீங்க. இது மட்டுமே தமிழ்நாடு அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு வாழ்றீங்கன்னு தெரியல. நிறைய தினம் மக்கள் பார்த்தனா
மின்வெட்டால வந்து பாதிக்கப்படுறான். ஆனா மின்வெட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டா டெண்டருக்கு வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம், அது வந்து இன்னும் வந்து 2 மாசம் கிட்ட ஆகும் இது சரி செய்யறதுன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா போன்ற நிர்மல் போன்ற ஆட்கள் சொல்றாங்க. என்னது இது? விஜய் சார் பதவியேற்று 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இந்த செய்தி வழியா பாருங்க என்ன மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்றது. பெண்கள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். சார் அதாவது உண்மையா பார்த்தனா இந்த குற்றங்களும் பார்த்தனா ஒரு வருடத்தில் நடக்க வேண்டிய குற்றங்கள் பார்த்தனா ஒரு வாரத்தில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு உண்மையாவே உங்க கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? அதுவும் 2 வாரத்தில் இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துல இன்னும் எப்படி நடக்குமோ? ஐயோ நாங்க வந்து மாற்றம் கொடுப்போம்னு சொல்லி பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டெல்லாம் பாடுங்களே சார். என்ன சார் நடக்குது? இப்ப பாட்டிலுக்கு வந்து 20 ரூபா தாண்டான், 30 ரூபா தாண்டான். இதெல்லாம் செய்தியை பாக்குறீங்களே இல்ல? ஒயின் ஷாப் வந்து நான் வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 117 ஒயின் ஷாப் வந்து தூக்குறேன், நீங்க பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் போடுறீங்க. என்னது இது? இதெல்லாம் மக்கள் ஏமாந்த டிராமாவா, வேஷமா? செய்தி திறந்தா இந்த மாதிரி குற்றம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு சில பைத்தியம் முடிச்ச அணிகள் இன்னமும் சில பைத்தியமே வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து கீழ்பாக்கம் போக வேண்டியது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பேசுவோம். கரண்ட் போச்சுனா ஒரு விஷயம், கரண்ட் போலனா ஒரு விஷயம். இது என்ன நடக்குது எனக்கே புரியல. ஆட்சி மாறிச்சுதான் பரவாயில்ல, புரியுது, ஆட்சி மாறி போச்சு. ஆனா தளபதி வந்துட்டாரு, அவரு வந்ததுக்கு என்ன என்ன நடக்குது? இப்படி கரண்ட் டெய்லி இப்படி பண்ணுவாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில? என்ன பண்றாங்க லைஃப்ல? கரண்ட கொடுக்கறது எல்லாமே பண்றாங்க, எல்லாமே பண்றீங்க. என்ன பண்றீங்க வாழ்க்கையில? என்ன டெய்லி கரண்ட் பிடிக்க என்ன குழந்தைய சாவடிப்பீங்களா? இன்னும் எவ்வளவு இருக்கு வச்சிருக்கீங்க? காட்டுங்க, வாங்க, தைரியம் தான் வாங்க. இந்த வந்து வீணா போன தற்கொலை வந்து பேசிட்டு இருக்கு. கரண்ட் போயிடுச்சான், யாரு காரணம்? திமுக தான் காரணம் சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மனநோயாளிகள் என்னத்த பண்றது? வீதிக்குள்ள விட்டு இது வரை வீடியோ வர போறது இன்ஸ்டாவில். இதையும் வந்து சில பேர் வந்து பார்த்து நம்பணும். ஆமா அவங்க திமுக தான் சதி பண்ணது. டேய் ஆட்சியா உங்க அண்ணங்க எல்லாமே இருக்கு, அவர் தானே இப்ப சிஎம். மின்வெட்டு அங்க பிரச்சனைப்ப அங்க போய் நின்று போராடுங்கடா, களத்தை வந்து நில்லுங்கடா நாய்ங்களானா சில பேர் கமாண்ட் வர போறாங்க. திமுக பார்த்தோன்னா சதி பண்ணுது, நைட் வந்து 2 மணிக்கு போயிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுறான், டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுறான். டேய் அந்த மாதிரி செய்தி எங்கடா வருது? இந்த நாய்ங்க அந்த மாதிரி பொருளை கிளம்பிக்கிறாங்க. டேய் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இதுக்கு நினைச்சு வந்து களத்துல வந்து நில்லுங்கடா, பேசுங்கடா. ஏன்டா உங்க தலைவர் சொல்லி அப்படியே சாமியை பார்த்து அவர் வந்து இன்னும் வந்து அவர் போர்ட்ரேட் பண்ணாங்கடா. கேளுங்கடா, கேள்வி கேளுங்க, நமக்காக தானே வந்தாரு. கேள்வி கேளுங்க சார். மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, தயவு செய்து இது வந்து பாருங்க, சரி செய்ய வைங்க சார். தொண்டர்களை பாருங்க, வேட்பாளர்கள் அமைச்சு, எம்எல்ஏ அமைச்சு, மாவட்ட அமைச்சு தயவு செய்து வர சொல்லுங்க சார், வாங்க சார், நம்ம பிரச்சனை பேசுங்க சார் அப்படின்னு எவனா ஒரு தற்கொலை எவனா போறானா பார்த்தா மனநலம் பிடிச்ச சில பைத்தியம் பார்த்தா இன்னமும் பார்த்தா திமுக பிடிச்சி கடிச்சிருக்குது. அது வந்து பேசு, ஆட்சி மாறிச்சு, தளபதி சிஎம் ஆயிட்டாரு, என்ன பண்றீங்க? ஏன் அப்படி எங்க சாவடிறீங்க? தினம் கரண்ட் வரல, குழந்தைங்களை ஏன் அப்படி சாவடிறீங்க திமுக அப்படின்னு சொல்லி பேசு இந்த மனநலம் பிடிச்ச பைத்தியம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மனநலம் பாதித்த தற்கொலைங்க பண்ண தப்பாதான் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியை பார்த்தோன்னா சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கறா தற்கொலைன்னு சொன்னா இதெல்லாம் என்னத்த சொல்றது? இதெல்லாம் மாறாது. அதாவது பார்த்தனா இதெல்லாம் ஒரு சினிமா முகத்தில் வாழ்ந்துங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்லுங்க சிஎம் போறாருன்னு சொல்லி அப்படியே கூட்டமா கூடுது ஓடுதுங்க, அப்படியே வந்து ஓடி போய் நின்று பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீடியோ எடுக்குங்க. ஐயோ இதுக்கெல்லாம் என்னைக்கு திருந்தும்? இதுக்கெல்லாம் மாறுமா மாறாதா என்ன சொல்றது இல்லை. நம்மளாம் சுத்தி எந்த மாதிரி ஜந்துக்கள் வாழ்ந்துட்டு போது பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து முட்டு கொடுக்குற விதமா பார்த்தோன்னா இன்னும் சில அணிகள் பார்த்தோன்னா இதுக்கு வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க. பாருங்களா, இது ஒரு பொண்ணு பேசியிருக்கா பாருங்க. நான் குடத்தமிழி போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு சிறந்த உள்ள என்ன சொல்றாரு, டிவிக்கு ஏதாவது இதுக்கு காரணம் அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. டிவிக்கே ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள எது நடந்தாலும் டிவிக்கே தான், அது நடந்தாலும் டிவிக்கே தான், இது நடந்தாலும் டிவிக்கே தான் சொல்லி இந்த ஆட்சியை வந்து தாக்குறவங்க தாக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது இதுல கூடமா பண்ணணும் இல்ல கேக்குறேன். உங்க வீட்டு பொண்ண ஒருத்த வந்து கல்லால அடிச்சு கொல்றத ஒரு 4 பேர் வீடியோ எடுத்து போடுறத பார்த்துட்டு எதுவுமே பேசாம டிவிக்கே தான் காரணம் சொல்லிட்டு போயிடுவீங்களா? இல்ல கேக்குறோம். இந்த மாதிரி தற்கொலைங்க இதையும் நாயப்படுத்தி வீடியோ போட்டுருக்கு. அதாவது தற்கொலை இதை சொல்லிதான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. டிஎம் ஆட்சியில் எங்க பார்த்தாலும் பார்த்தோன்னா கொலை வெட்டு அப்படின்னு சொல்லி இதை சொல்லிதான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா மாற்றம்னா இதெல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்ல, ஏன் கொண்டு வரல?
கேட்டவன் சொல்றவனா ஏங்க தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்க சொன்னேன். ஏன்டா தண்டனை கொடுக்கறது வந்து எல்லா ஆட்சியும் தான் வந்து கொடுத்தான், எந்த ஆட்சியும் வந்து கொடுக்காமலாம் கிடையாது. டிஎம் ஆட்சினா தப்பு பண்ணலாம் ஆனா அவார்டை கொடுத்துருந்தாங்க, அங்கேயும் தப்பு பண்ணணும் தண்டனை கொடுத்தாங்க தான். உங்க அண்ணா ஆட்சி வந்து என்ன மாற்றங்கள் சொல்லு, புதுசா நான் வந்து மாற்றம் கொண்டு வந்தா, புதுசா மாற்றம் பண்ண போறீங்கன்னா என்ன வந்து மாற்றம் பண்ண போறீங்க? போதை கலாச்சாரம் வந்து ஒழிச்சா இது வந்து சரியாயிடும் சொன்னீங்கல்ல, கஞ்சா போதையில இருந்து ஒழிச்சிங்களா? கடந்த ஒரு வாரமா நீங்க வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒழிச்சிங்களா? இல்ல ஒயின் ஷாப் நினைச்சு நீங்க மூடுனீங்களா? இல்ல அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மாறம் வந்து ஒயின் ஷாப்பை மூடுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தோன்னா பக்கத்துல பல வந்து ஒயின் ஷாப் நீங்க திறந்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டெல்லாம் மாட்டு இப்ப என்னடானா 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி நீங்க வந்து காசு வாங்கிட்டு அப்ப நீங்க வந்து மாற்றுன்னு சொல்லி என்ன பண்ணீங்க? அது மட்டுமா ஒயின் ஷாப் டெண்டர் வந்து செந்தில் பாலாஜிக்கு நீங்க வந்து எவ்வளவு காசு கொடுத்தீங்களா அதே காசு எங்களுக்கும் தாங்க சொல்லி வந்து சண்டை வாங்கிக்கிறீங்க, பிரச்சனை பண்றீங்க. இதெல்லாம் செய்தியா பாக்குறீங்களா இல்லையா? அப்ப போதையை ஒழிச்சு நாங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வந்து மாநிலமா கொண்டாட போறோம், நாங்க வந்து ஒரு மாற்றம் பண்ண போறோம் சொன்னீங்களே, இதுதான் உங்க வந்து மாற்றமா? என்ன கிழிச்சுங்க அப்படின்னு மக்கள் பார்த்து கேட்கறாங்களா இல்லையா? வீடியோ இறுதியா நம்முடைய ஆளுவர் ஜெயகிரா தெரியுமா அமைச்சர், அவர் சொன்ன பதில ஐயோ ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து ஊழல ஒழிச்சுட்டேன்றாப்பா. சார் உண்மையாவே ஒரு வாரத்தில் நீங்க வந்து ஊழல ஒழிச்சிட்டீங்களா? சத்தியம் என்ன சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க, ஒரு வாரத்தில் என்ன சார் அடிச்சு விடுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தனா அறநிலைத்துறை இருக்குல்ல, அதுக்கு ஒரு அமைச்சரை வந்து ரமேஷ்னு ஒருத்தர் போட்டாங்க தெரியுமா? அவர் வந்து ஏன் சார் நீங்க போட்டீங்க? ஏற்கனவே வந்து காலகாலமா வந்து நம்ம வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து தான் வந்து சண்டை போட்டுக்கிறோம், போய் சாவி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களே, ஏன் சார் அப்படி வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அந்த பையன் என்ன ஜாதி எங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம கட்சியில பார்த்தோன்னா நாங்க வந்து ஜாதி பார்த்து பழக மாட்டோம் சார், நாங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள் சார் அப்படின்னு சொல்றாரு. சார் உண்மையவா? அப்புறம் எப்படி சார் 7 தலித்துக்கு வந்து நாங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்தோம்னு சொல்லி அதை வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க? அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் நீங்க வந்து ஜாதி பாத்தீங்க? சார் நம்பர் மாதிரி ஒரு பொய் சொல்லுங்க சார். அது மட்டுமா அந்த அமைச்சர் ரமேஷ் இருக்கிறாருல, அவர் எந்த தொகுதியில ஜெயிச்சாரு? ஸ்ரீரங்க தொகுதியில போய் ஜெயிக்கிறாரு. எங்க சென்னை சார்ந்த ஒரு பையனை கொண்டு போயிட்டு ஸ்ரீரங்க தொகுதியில போய் நிக்க வச்சு நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா எப்படி அது? அப்ப ஸ்ரீரங்கத்துல யாரு இருக்கா அதிகமா? பார்ப்பனர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அவ சாதி அறிக்கையில வந்து ஒருத்தர் நிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொண்டு போய் நீங்க வந்து நிக்க வச்சீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் சாதி பார்க்காம எல்லாம் நடக்குது சார். உங்க கட்சியில பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தா நிறைய பேர் சாதி பார்த்தது இங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்கானுங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு அளவா சொல்லுங்க சார். முதல்ல வந்து சட்ட ஒழுங்கு பாருங்க. ஐயோ செய்தியை திறந்தாவே எங்க பார்த்தாலும் அங்க கொலை இங்க கொலை, சின்ன சின்ன குழந்தைங்களாம் நாசப்படுத்தி கொன்னு போடுறான். முதல்ல போய் பாருங்க சார், போய் பாருங்க. உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்த தெரியல, அதுதான் பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமா தெரியுது. பார்ப்போம், இன்னும் வந்து பல கூத்துகள் இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். கோவை சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்றதும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.